வாட்ஸ்அப் கைஸ்லாம் எப்படிக்கு நாளாக்கி நம்ம வெல்கம் டு வீக்கி கேம் ஜோன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், கிராணி 3 விளாட போகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது எனக்கு. அது என்னன்னா, நம்ம கிராணி 3 4 நாளைக்கு முன்னாடி கிராணி 3 போட்டுடுறோம். அது என்னன்னா 1000 வியூஸ் போயிடுச்சுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதனால கிராணி 3ல் இன்னொரு வீடியோ எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு நான் இன்னொன்று எஸ்கேப் பண்ணுறேன். ஆனால் அங்கே 1000 வியூஸ் நம்ம எப்படி அடிச்சாச்சு கிராணி 3லேருந்து நம்ம போட்டிருப்போம். இன்னும் வேணா போய் பாருங்கள். 1000 வியூஸ் அடிச்சிட்டோம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நம்ம 1000 வியூஸ் அடிச்சிட்டு இருந்தது. அவர் இன்னொன்று சொல்ல மாட்டேன். நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் 1000 வியூஸ் தான் கிராணியில் 4 இருக்குது சொல்கிறாங்க. 4 என்ன தெரியல, 4 இருக்குது சொல்கிறாங்க. பட் அது 4 வந்துச்சா தெரியல. கிராணி 4 அதை அப்லோட் பண்ணலாமா கமெண்ட்டை கேளுங்க. நான் பார்த்துட்டு அப்லோட் பண்ணேன். எனக்கு கிராணி 4 வந்துச்சு. ஏயில் போடுறாங்க, ரேயில் போடுறாங்க, இன்னொன்று போடுறாங்க. இது எல்லாம் உண்மையான இது தெரியல. அதனால் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு எவ்வளோ டார்கெட்டும் 1000 வியூஸ். இப்போ நான் போட்டுற வீடியோ 1000 வியூஸ் வந்தால் மட்டும் இன்னொரு கிராணி வீடியோ போடுவேன். அதனால் 1000 வியூஸ் நிறைய பேர் இதை பாருங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போட்டு நிறைய லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே. ஓகே, ஃபஸ்ட்டு டே போல். ஓகே, இந்த வாட்டி கிராண்ட் நம்மளை அடிக்காம இருந்தால் சரிதான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம லேப்டாப் கொஞ்ச நாள் கழித்து தான் வாங்குகிறோம். அதான் 19 டேஸு இல்லை 20 டேஸுக்கு அப்புறம் தான் வாங்குகிறோம். அப்போ தான் ஒரு மணி வரும். அதனால் அது சொல்கிறேன். ஓகே, அப்போ தான் வாங்க போகிறோம். அப்போ நம்ம லேப்டாப் வாங்கி நான் அப்லோட் பண்ணுறேன். லேப்டாப் வாங்கின மாதிரி அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அந்த லேப்டாப்பு. பட் இப்போ வாங்க முடியாது, எனக்கு மணி இல்லை. அதனால் நான் மணி வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். ஓகே, அப்புறமேட்டா எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க. இன்னும் பிசி செட்டப்லாம் பண்ண இருக்கிறேன். அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தேவை. 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, 4000 மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். எல்லா வீடியோவும் 4000 மாதிரி பார்க்கணும். புதுசாக இருக்கவங்க 4000 மாதிரி பார்க்கணும். அப்போ தான் எனக்கு ஆடு காசு வரும். ஓகே, இன்றைக்கி ட்ரெயின் பொருட்கள் கிடச்சிட்டு சொல்கிற முன்னாடியே ராணி நம்மளை செண்டி நான் பயம் போட்டுதுங்க. ஓகே, ஐயோ இன்னைக்கு இன்னும் ரொம்ப பயப்படுறேன். இந்த மாதிரி தான் பயப்பட மாட்டோம். ஓகே, கீழே குயி போட்டாச்சு. சவுண்டுக்கு வேறு எங்கேயும் வரும்ல. ஆஹா, ஓகே, நம்ம இல்லை இந்த சைடாக ஓப்பன் பண்ணிப்போம். ஏன்னா கிராணி தான் அடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். பட் நம்மகிட்ட கன்று இல்லை, அதனால அடிச்சிடும் கிராணி வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோரை ஓப்பன் பண்ணிடுறா. டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள் என்னென்னோ வச்சுருக்கு போல். ஓகே, நம்ம அந்த செண்டினா ரூம்குள்ளே போயிட்டு வேறு எதாவது கிடைக்கிதா பார்ப்போம். செண்டினா ரூம்குள்ளே ஏதாவது கிடைக்கிட்டா பார்ப்போம். எனக்கு பார்த்து குதிக்கணும். ஏன்னா செத்துட்டோமோ வைங்க. ஐயோ, நல்ல வேலை சாவலை. இந்த நேரத்துக்கு செத்துருப்போம். பட் சாவலை, நல்ல வேலை. ஓகே, இங்கே எதாவது கிடைக்கிதா பார்ப்போம். இங்கே ஒன்றும் கிடைக்கல. இந்த டைம்குள்ளெலாம் பார்க்க முடியாதா? இதை போன மட்டும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க டைம்குள்ளே. பட் இப்போ தான் காணும் டைமு. ஓகே, நம்ம கீழே குதிக்கலாம். இங்கேருந்து குளிச்சோமோ செத்துருவோம். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வட்டம் அப்படியே குடிச்சிட வேண்டாம். எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு என்னடா அது. ஓகே, வந்துச்சு. அப்படியே குடிச்சிட வேண்டாம். ஐயோ, கீழே இறங்கலாம் பார்த்தா மேலே போயிடுச்சு. ஐயோ, நம்ம கீழே இறங்கியா ஒரு வேலை பண்ணணும். இல்லைன்னா மேலே போயிட்டுருக்கு. ஏய், இன்னும் டாப். நம்ம ஏஞ்சி நிற்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா டாப்பில் போட்டிருக்கு மேலே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஓகே, கிராணி கிராணி யாரும் இல்லை. நம்ம இந்த சைடாக போய் உள்ளே போயிடுவோம்டா. ஏன்னா உள்ளே வேறு சில வேலையெல்லாம் இருக்குது. அது என்னென்னா பொருட்களை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. என்னடா இங்கேயுமே ஒன்றுமே இல்லை. கன்னும் இல்லைங்க. கிராஃபாக கூங்குனாங்க. அந்த கன்று அப்படியே ஆட்டையை போட்டுலாம் மாட்டேன். கன்னும் அவன் கூங்கவும் மாட்டுறாங்க. எங்கே அவன் இருக்காங்க கிராணியா? ஐயோ, சார்ஜ் வேறு நேரப்பட்டு தான் கம்மியாக இருக்குது. ஓகே, வேறு எதாவது கிடைக்கிறது. கக்கூஸு. இந்த கக்கூஸ்குள்ளே என்ன வச்சுருக்கு? சும்மா டாய்லெட்டு கட்டி வச்சுருக்கோம். சரி, ஓகே. ஐயோ, ட்ராப் வச்சுட்டு போயிருக்குங்க. ஆட்டி நல்லா வேலை ஃபாஸ்ட் ஆட்டாச்சு. ட்ராப்பு கிராணி வருமோ அதான் எனக்கும் பயமாக இருக்கே. ஐயோ, சவுண்டு இங்கே கீழே போட்டுருண்டா. சவுண்டு கிராணி இங்கே தாங்க வருது. பார்த்துச்சிங்க கிராணி. ஓகே, இங்கே எதாவது கிடச்சிடா பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ தான் நம்ம இது போக வேண்டாம். ஓகே, ராணி வேறு வருது. மேலே தான் வருதா? மேலே வருதா கீழே வருதா? என்னென்ன செண்டினா வேறு. ஐயா, இந்த செண்டினா தொல்லை தாங்க முடியலப்பா. எவ்வளோ துரத்திட்டே இருக்கோம். தேங்காய் இருக்குது. தேங்காய் தேவைப்படும். ஓகே, என்னது? தேங்காய் எடுத்ததுக்கு ஒரு இது தராங்க. வெட்டணுமாமா?
எனக்கு தெரியும்டா, நீங்கள் ஒன்றும் சொல்லுவாண்ணா, எனக்கு தெரியும்டா. எப்பா நானும் விளையாடிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ பிளேயரை சொன்னால் வீட்டில் காய்கறி போட்டேன். சரி ஓகே, நான் வந்து கீழே அப்படியே குதிக்க முடியாது, எனக்கு அப்படியே குதிச்சோமா இங்கே செத்துருவோம். அதனால் இங்கே ஒரு கேப் இருக்கும், இந்த கேப்லேயே அப்படியே போட்டு சைடில் அப்படியே இறங்கி. ஓகே 3 2 1 0 இறங்கடா. அப்போ இறங்கியாச்சு. ஓகே கிராணி இங்கே இருக்கா? கிராணி இருந்தது அவ்வளோதான். அங்கே எதுவும் மின்னுது, என்னது கல் அங்கே கிடக்குதுங்க. ஓகே செடி மேலே கொடுத்தாச்சு. ஐயோ செண்டினா தொல்லை தாங்கலவா. ஓகே கிராம்ஃபா காணோம். கிராம்ஃபா இல்லை, நம்ம போயிட்டு இந்த சைடாக போயிட்டு இங்கே என்னது, கல் இருக்குது போல். கல் தேவைன்னா அடுக்கி இருக்கிறத வச்சுக்கலாம். பின்னாடி பாருங்க கட்டை இருக்குது, அந்த கட்டையை வச்சு தான் அந்த சைடு நவுத்தி போகணும். அந்த கட்டை நமக்கு தேவை. பட் இருங்க, வந்து இந்த தேங்காவை கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம்ல. நம்ம ஏற்கனவே டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு, அதனால் அது அந்த டோர் எஸ்கேப் கிடைக்கூடாது. ட்ரெயினுக்கான இந்த இது காயினு. பட் இது இல்லாமலே எஸ்கேப் ஆயிடலாம். இருந்தாலும் இதை கொடுத்துருக்குல, வேறு எதாவது கொடுத்துட்டா நல்லா இருந்திருக்கும். அந்த ட்ரெயின் இதை வச்சு தான் வந்து ரோபோட் ஒன்று கீழே இருக்க பார்த்தீங்களா, மென்டல் ரோபோட்டு. அங்கே டிக்கெட் எடுக்காமல் போகணும் வைங்க, அதை கத்தி கொடுக்கும். நீ டிக்கெட் எடுக்காமல் வர கிராணியை பிடிச்சி வரும் சொல்லிட்டு கிராணி அப்படியே கூட்டுருவோம். அப்புறம் அவன் தான் ஓகே இந்த சைடும் அதை லாக்கலக்கா. இதையும் ஓப்பன் கிராணி ஓப்பனே பண்ணி வைக்க பாருங்க. ஓப்பனே பண்ணி வைக்க மாட்டேது கிராணி. ஓப்பன் செண்டினா தொல்லை தாங்க முடியலப்பா. என்னடா இது எப்பா பாட்டான் பயமும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இதுக்கோ ஐயோ இந்த பின்னாடி இதாக இருக்கா? யார் எதுவும் இல்லைங்க. சரி ஓகே, இங்கே தான் கிடைக்குதா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒன்றும் இல்லை. என்னடா எல்லாத்துலேயும் ஒன்றுலாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எங்கடா நான் இதை தப்பிக்குவேன்? சரி ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பேர் வேண்டாம், இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஓகே சீக்கிரம் எவ்வளோ இருந்தது? ஓ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? நானும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இறங்குடா. படி இறங்கியாச்சு. கிராணி இருக்கா? கிராணி வேர் ஆர் யூ? ஓகே இல்லை நினைக்கிறேன். கிராணி மேலே இருந்து தான் அவ்வளோ செத்துரும். ஓகே இங்கே இல்லைங்க கிராணி. சரி ஓகே, அது இல்லைனா பரவாயில்ல. நம்ம இங்கேருந்து அந்த சைடாக போயிட்டு அங்கே தான் கிடைக்கிறா பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே நம்ம அப்படி இந்த சைடாக போன்ட்டு இங்கே தான் கிடைக்கிறா. ட்ரெயினுக்கூட இது அது என்ன கீரர் என்ன சொல்லுவாங்களே, அது பேர் என்ன தெரியல. ஐயோ அது ஏதோ சொல்லுவாங்க. ஐயோ சரி ஓகே. என்னோட கிராணி மண்டை அடிச்சிச்சு. எப்படா கிராணி வண்டுது? அட மேலே பார்த்துச்சுங்க கிராணியை. ஐயோ எப்படா அது போகும்போது தான் நான் செகண்ட் டே இதில் இன்னும் 3 4 நாள் தான் இருக்குது. அட பாவை கிராணி போகிற என்ன மாதிரி ட்ரிக்னிக்கு வச்சு அப்படி அடிக்க வருது. கிராணி ஒன்று சாதாரண ஆள் நினச்சேன். நீ திருட்டு ஆளாக நினச்சிக்கிற, திருட்டு ஆளாக இருக்க நீ. அதனால் கிராணியை ஒரு பண்ணணுங்க. ஓகே நம்ம இந்த சைடாக போயிட்டு ஒரு வேலை இருக்குது, இந்த சைடாக போட்டு டக்குன்னு ஓடுவேன். ரோபோட்டு செண்டினா தொழில் தாங்க முடியலப்பா. ஓகே இந்த சவுண்டு கேள்வி கண்டிப்பாக இங்கே தான் வரும். ஓகே வெப்பன் கீ கிடச்சிச்சுங்க. கிராஃபா செத்து தான். நீ கிராஃபா இருந்தான்னா அவன் கன்னை பிடிங்கிறவன் தான். ஓகே கிராணி வரும்ல, எங்கே ஆளை காணோம். கிராணி உனக்காக பாரு, அவங்க யாரோ மாட்டியிருக்காங்க போகிற. போ கிராணியை. என்னடா போக மாட்டேங்குது கிராணி, வரலங்க இந்த சைடாக போக மாட்டேங்குது. கிராணி போயிடுச்சா போகலையா? என்னடா கிராணி ஆளை காணோம். எதுவுமே தட்டி விட்டு பார்ப்போம், செடி வருதா பார்ப்போம். எதுங்க வர மாதிரியே தெரிலங்க. என்ன வரலையா, வருதா என்ன வரலையா தெரில. பார்ப்போம். கேஷ் போர் அடிக்கிது கைஸ், கிராணி வர மாதிரியே இல்லைங்க. என்னோட சொட்டும் கிராணி வந்துச்சு. அது பாருங்கள் எப்படி வந்துச்சுங்க பாருங்கள். சவுண்டு போட்டால் இங்கே வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் சவுண்டு போடுறேன், இங்கே கண்டிப்பாக வரும் பாருங்கள். இந்த சைடாக அப்படியே வந்து அடிக்க பார்க்கும். ஆமாம் இந்த சைடாக போயிட்டு ஓடிடுவேன்டா. சரிவே நீ உன்னை ஏமாத்த தான் செஞ்சேன். உன்னை உன்னை ஏமாத்த தான் செஞ்சேன். அது கூட தெரியாமல் கீழே போயிட்டு யார் இருக்கா சொல்லிட்டு அடிக்க போகுது யாரோ. ஓகே இங்கே இங்கே பாருங்க மனுஷோட ஓடு தான் இருக்குது, மண்டை ஓடு எல்லாமே இருக்குது, பாடியே இருக்குது அந்த பாடியே. ஸோ ஓகே நான் வந்து ட்ரெயினோட இது கண்டுபிடிச்ச கீழே போட்டோம் அப்படியே. அதனால் அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எனக்குள்ளே ஏதாவது இருக்கா பார்ப்போம். உண்டிக்குள் இருக்குது. இந்த உண்டிக்குள் இருக்கும். இந்த உண்டிக்குள் வச்சு தான் ஒன்று பண்ணணும். அதான் இதுக்கு எப்போல்லாம் கல் எடுத்து அது மண்டையில் போடணும். ஏங்க அந்த கிராஃபா ஆளே காணும், ரொம்ப வாரமாக ஆளே காணுங்க கிராஃபா. கிராஃபா எங்கடா போனேன்? ஆளே காணுங்க கிராஃபா. பாருங்க ஆளே காணும், எங்கே போனானே தெரில. ஒருவேளை கிராஃபா இல்லாத மாதிரி ஏதாவது. ஐயோ கல் வேஸ்ட் பண்ணிட்டேங்க அப்படியே சொல்லிட்டு. ஐயோ சரி ஓகே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம்டா. கிராஃபா இருக்கானா எங்கே? அங்கே கேமில் ஆளே காணுங்க. ஓகே கிராஃபா அங்கே ஆளே காணும். என்ன அவன் போயிட்டானா எங்கேயாவது மேலே?
அவன் நான் பண்ண பாவத்துக்கு நறுகட்டாக போவான். ஆளே காணுங்க. ஐயோ கிராசி செண்டி நாங்கள் இது தொல்லை தாங்க முடியல. இப்போ தான் நம்ம 2 எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு 2 பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். வேறு என்னென்ன தேவை? வந்து ட்ரெயினுக்கு இந்த கீர் தேவை, அது எடுத்தாச்சு. அப்புறம் அந்த இது கணக்கு இது பண்ணால் இழுக்குண்டா, அந்த இது தேவை, அதுவும் எடுத்தாச்சு. யாராக்குள்ளே கற்றுக்கிட்டோம், இங்கே ஒன்றும் இல்லை. சரி கிராணி, கிராஃப் எங்கே? பொறுக்க போகலாம். அவன் எங்கே போனால் எனக்கு என்ன தெரியும்? எங்கே போனால் அவங்க என்னக்குன்னு தெரியுமா? சொல்ல மாட்டான் போட யார்கிட்ட. கிராஃப் போச்சு, கிராணியை போட்டாச்சு. கிராஃப் என்ன ஆளேக்கானா? இப்போ பாருங்க, ஒரு நரம்பு குடிக்கிற, ரத்தம் குடிக்கிறது. ஏன் பொண்ணு அவன் வரண்டா, அவன் ஷார்ட் கன் வச்சுருக்காங்க. டேய் என்னடா பெரிய இது நினைப்பு பாடுற இதா யார்கிட்ட? வீக்கி கேமிக்கிட்ட அதான் போட்டு தெரியாச்சா? ஐயோ செண்டி நான் தொல்லை தாங்க முடியல. செண்டி நம்மளை போட்டு தள்ளணுங்க, இல்லைன்னா நம்மளை விருப்பத்துக்கு நம்மளை கன்னை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிடணும். இல்லைன்னா நம்மளும் அப்படியே அந்த கன்னை எடுத்து அவன் அடிப்பான். இங்கே வச்சாலும் எடுத்துருவான், அதனால் மேலே வச்சிருவான். எங்கடா என் கன்னை போட்டா அப்படி சொல்லிட்டு தேடி எடுப்பான். கன்று இல்லையா, அவன் டம்மி பீஸுங்க. கன்று இருந்தாப்பட்டா ரகட் பாய், இல்லையா தம்பி பீஸ் பாபா அப்படி சொல்கிற மாதிரி. ஓகே, நம்ம இங்கே தான் லாஸ்ட்டாக கீழே அடி வாங்கி கீழே போட்டணும். இங்கே காணும். அங்கே அடிச்சிடலாம், அங்கேயே போட்டோம்டா அந்த கீர் இது. சரி ஓகே, அவன் அந்த பொருட்கள்லாம் கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம்டா. கிராஃபாக பாருங்க, அதுக்குள்ளேயே ஏஞ்சிட்டான். கேட்டு போயா, அதுக்குள்ளேயேடா எழுந்திருப்பேன். ஸ்லோவாக எழுந்திருக்க மாட்டான், அதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக அப்படியே எழுந்திருப்பான். அதான் எனக்கு ஒரு இங்கே இந்த உண்டிக்குள்ளே இங்கே போட்டுப்போம். ஏன்னா திடீர்னு நடுவில் வந்துட்டு வைங்க அப்படியே போட்டு தள்ளிடலாம். அதுக்காக உண்டிக்குள்ளே இங்கே போட்டிருக்கேன். அப்போ நம்ம கீரை மேலே போட்டு நிற்கிறோம். கீரை எடுத்துகிட்டு வரும். கீரு இங்கே போட்டுருவோம். ஆமாம், இங்கே தான் போட்டிருக்கேன். கிராணி வந்துட்டு போகுது, திடீர்னு சடன் பையன் கொடுத்து போடுது. ஓகே, கிராணி இல்லைல்ல இப்படியோ இருக்கா இல்லையானே தெரிலங்க. இது எங்கேயாவது ஒழிஞ்சுட்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு கன்று எடுத்துகிட்டு வந்தேன். கன்று வச்சு தான் ஒன்று பண்ணணும். அதனால் கன்று எடுத்துகிட்டு வந்தேன். மேலே போய்ட்டு கன்று எடுக்கணும், அது வேறு இருக்கே. சரி ஓகே, சீக்கிரம் எவ்வாரம் கன்று எடுக்கணும். இங்கே தான் போட்டேன், அங்கே தான் கிடைக்குது. ஓகே, வேறு எங்கேயா ஷூட்லாம். அந்த காக்கா கிட்டே தான் இருக்கா பார்ப்போம். ட்ரெயின் கீ இருக்கா? ஆமாங்க, ட்ரெயின் கீ இருக்குது. காக்கா ஒழுங்காக கொடுத்துரு. கோ நீ எடுத்த ஒரு குட்டியை சாப்பிடுச்ச. காக்கா போன வாட்டி என்ன பண்ண தெரியும்ல, ஒழுங்காக கொடுத்துரு, இல்லைன்னா அவதான் போட என்னால் போட டேயா போடு. யார்கிட்ட தான் போட்ட சொல்லியாச்சு, போடா டே சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேற்றிச்சு. அதான் போட்டாச்சு. ட்ரெயின் கீயும் நமக்கு கிடச்சிச்சு. இதை வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே பாருங்க, கீழே விழுந்துச்சு, இங்கே போய் விழுவுது. நம்ம இங்கேயே போட்டால் அது இங்கேயே போய் விழுவுது. சரி ஓகே, கீழே போய்ட்டு குதிச்சு என்ன கிடைக்கிது பார்ப்போம். காயின் எங்கேயே போட்டோம்ல, காயின் எங்கே போட்ட? காயின் எங்கேயோ போட்டேன், பட் எங்கே போட்டேன்னு தெரில. இங்கே கிராஃபா இருக்கானா? கிராஃபா வெராயூ, நீ கன் இல்லை வரைக்கும் டம்மி பீஸ் தான்டா. நீனு கன் இருந்தால் தான் நீ ரகட் பாய், இல்லைன்னா டம்மி தான். ஓகே, ரிலோட் பண்ணி வச்சுப்போண்டா. நான் 2 புல்லட் வேணும். கிராணி வந்துச்சா இங்கே ஷூட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ கிராணி எங்கே ஆளே காணும், ரொம்ப வாரமாக ஆளை காணும். இதுதான் இப்படி இருக்கு. கிராணி வருது பாருங்க. கிராணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன். தீபாவளி கொண்டாடலாமா? வாங்கிக்கோ. தீபாவளி எப்படி இருக்கு? அங்கே பாருங்க, பாவாடை அப்படி குயிக்கிட்டு சாகுது. ஓகே, அடுத்தது கிராணி கிராஃபா வருவானே. கிராஃபா ஆளை காணும். கிராஃபா வேறாயூ பொண்டாட்டியே நான் அடிச்சிட்டேன். வரா பாருங்க, டம்மி பீஸை மெயின் பாயிண்டில் ஷூட் பண்ணுறேன். ஓகே பாருங்க, மெயின் பாயிண்டில் ஷூட் பண்ணுற பொண்ணு விட்டு அழுகுறான் போல், பயப்போல் அழுகுறா. ஓகே, இங்கே ஒன்றும் இருக்காது. இங்கே ஒன்றுமே வச்சுருக்க மாட்டோம். மொட்டை விட்றாமண்ணே, ஏதாவது இது கன்று புல்லட்டு வேணுங்க. கன்றுன்றது ஒரு புல்லட் தேவை. புல்லட் வச்சுனா ஒன்று பண்ணணும். பட் இப்போ தேவைதான். ஆனால் இந்த கன்னை எங்கேயா ஒழிச்சு வச்சுருவோம். ஏன்னா அவன் எடுத்துட்டான் வைங்க, அவன் தொல்லையாக போயிடுச்சு, எடுத்துருவான். அப்புறம் ஓகே, இதில் ஷூட்டும் பண்ண முடியாது. இங்கே போட்டுருவோம். போன வாட்டி இங்கே எப்படி எடுத்தானா தெரில. போன வாட்டி அசால்ட்டாக எடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நம்ம போயிட்டு மேலே போயிட்டு நம்ம கீர்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா, கீர் ஹேண்டில்ஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டில்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைப்போம். ஆனால் மண்ணில் சவுண்டு கேட்காது. திடீர்னு சவுண்டு கேட்டால் இங்கே அதான் கிராணி அடிச்சிடுவோம். இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வைக்க வேண்டாம். செண்டி நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பயப்பட மாட்டேன் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு செண்டினா தொல்லை தாங்க முடியலங்க. டெடி பேர் கிடச்சி தான் அது போட்டு சொல்லிடணும் ஃபஸ்ட்டு வேலையாக. பட் அது டெடி பேர் கிடைக்கல. ஓகே, இங்கே என்ன உண்டிக்குள்ளா? ஐயோ, உண்டிக்குள்ளா ரெஸ்ட்டு. நம்ம கன்னோட புல்லட்டு கன்னை எடுத்துகிட்டு வந்தோங்க. கன்று வச்சு புல்லட்டு ரிலோட் பண்ணிவிட்டு
அவளை வச்சு ஒரு கிளாஸ் உடைக்கணும். அந்த கிளாஸை உடைச்சி தான் ஒன்று பண்ணணும். கிராணி இருக்கா? இங்கே தான் ஸ்வான் ஆகும் கீழே, அதான் ஒரு பிரச்சனை. ஸ்வான் ஆகி நம்மளை அடிக்கும். கிராணி இருக்கா? பாடி இல்லைப்பா, நல்ல வேலை இல்லை. ஓகே, கன் எடுறாமாப்ல. கன் எடுத்தாச்சே. நீ விட்டு கிராணி வந்தால் அவள் தான். ஆனால் கன்னோட புல்லட் இல்லையே. கிராணி வந்தால் அவள் தான் சொன்னேன். வெறுப்பாக வந்துட்டு போகுது உண்மையாகவே. ஓகே, கிராணி இருக்கா? இல்லை. சருன்னு ஓடி வேண்டாம். சருன்னு ஓடி போயிட்டு புல்லட்டை எடுத்து ரிலோட் பண்ணிட்டேன். கிராணி மண்டையில் டப்புன்னு ஷூட் பண்ணுறோம் இன்னைக்கு. சரி ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்துருக்கணும். இவ்வளோ புல்லட் ஒன்றே இருக்குது. ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராலாம் கொடுங்கடா. ஒன்றே ஒன்று கொடுத்துருந்தா எப்போ நாயும். சரி ஓகே, டிராஃப் அங்கே இருக்கானா? வண்டானா இங்கே போட்டு சொல்லிடலாம். ஆனால் இங்கே இல்லை. சரி ஓகே, நம்ம கீழே போயிட்டு கிளாஸை போய் உடைக்க வேண்டாம். நடுவில் கிளி வந்து தான் அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டே இருக்கோண்டா. இந்த சைடாக போகலாமா? இந்த சைடு கிராணி இருக்கா? இது பயமாகவே இருக்குங்க. திடீர்னு வருங்க, சடன் என்ட்ரி கொடுக்கும். அதான் ஒரு பிரச்சனை. திடீர்னு பயந்துருவோம் நம்ம. சடன் என்ட்ரி கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், திக்குன்னு இருக்காது உங்கள் நெஞ்சு. அதான் எனக்கும் சடன் பயம் கொடுக்கும். அதான் வெறுப்பாகும். சரி ஓகே, கிராணி இங்கே இல்லை நினைக்கிறேன். கீழே போயிட்டு நம்ம அந்த கிளாஸை உடைச்சா அதுக்குள்ளே என்னடா அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிளாஸை உடையிடான் போடு. ஓகே, உடச்சாச்சு. கீழே கன்று இங்கே போட்டுற வேண்டாம். கன்று இங்கே எடுத்துகிட்டு போகிறோம் மொட்டையை. அப்போ எடுத்துட்டா வைங்க, அவள் தான் செத்தோம் நம்ம. ஓகே, அப்படியே கீழே குடிச்சிட்டு வேண்டாம். ஓகே, இப்படி வந்தாச்சு. ஓகே, இங்கே தான் இருக்கா? க்ரோபார் பட்டா இருக்குது இதுக்குள்ளே. இது என்ன கீ? இது பேர் என்ன தெரியல. ஐயோ, இது பேர் எதாவது தெரிலங்க. இது பேருன்னு தெரிஞ்சால் காமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இங்கே ரோபோட் இங்கே தான் இருக்குது. அது வேறு கத்தி விட்டுருவோம். இது வெறுப்பு ஆகுங்க. இந்த கத்தி விட்டுருவோம். அதுதான் வெறுப்பு. சரி ஓகே, நம்ம இந்த சைடாக போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருங்க கீழே கன் எடுத்து போதுக்கும். கன்னு இருக்குது. கிராணி தான். கிராஃபா வந்தால் போட்டு தெரியலாம். இங்கே கிராஃபா வந்துட்டானா? வருது பாருங்க, கிராணி வருது. கிராணி வருங்க மக்களே. கிராணி வருங்க. ஆமாம், கிராணி. ஓகே, போட்டு தெரியாச்சுல. ஓகே, கன்னு ஆடுறாமாப்ல. கன்னை எடுத்து குரோபார் வச்சு அதை உடச்சி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் கிராணி அதுக்குள்ளே வரைஞ்சிச்சு பார்த்தேன். அதில் மறையலாம். காக்காவோட கட்டை இங்கே தான் இந்த கட்டைத்தொல்லை தாங்கும் இல்லையா? இங்கே கட்டையை கொடுத்து வச்சுருக்காங்களே. ஐயோ, சரி ஓகே. மேலே ஒரு அட்டைப்பெட்டி பார்த்தோமா, அந்த அட்டைப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேண்டாம். அதுக்குள்ளே எதாவது இருந்து தான் அதுவும் எடுத்துட வேண்டாம். ஓகே, நான் மேலே ஏறுறேன். மேலே ஏறு. எங்கே பார்த்தேன் அந்த அட்டைப்பெட்டியே? மேலே தான் பார்த்தேன். இந்த சைடு அப்படியே போயிட்டேன். இப்போ மொட்டையாக இருக்காங்க. பார்த்துட்டான்டாக்க. ஐயோ, தொலை தாங்க முடியல. இவனுக்கு சங்கு ஊதிட்டு நேராக வந்துச்சு நினைக்கிறேன். அதான் ஓவராக பண்ணிட்டு இருக்கான். உனக்கு சங்கு ஊடுற நேராக வந்துச்சு தம்பி. வாப்பா என்ன நீ அப்படி என்னட்ட பிடிக்கிறவன் நான் பார்த்துறேன். ஓகே, செண்டினா தொல்லை தாங்க முடியல. இதை மொட்டையாக வராமல் வருங்க. மொட்டையா வாங்கிக்கூடா. மொட்டை இல்லை, அது மொட்டை, வழுக்க மொட்டை. அதெல்லாம் மொட்டைன்னு சொல்லுவேன். ஜாஃபா திடீர்னு ஏஞ்சிருவோம்ல. இது வேற ஏஞ்சிருவான். தலை கொஞ்சம் இடத்துல சுற்றிடுவான். ஆனால் ஏஞ்சிருவான் திருப்பிவான். பாருங்கள், தலைனா சுற்றுது. அதுக்குள்ளே ஏஞ்சி பார்த்துருவான். அப்புறம் எங்கே இருக்கும் கண்டுபிடிச்சி மண்டையை அடிச்சிடுவான். ஓகே, பார்த்து நான் போகணும். இங்கே அப்படி போயிட்டு அங்கே இருக்குங்க அட்டைப்பட்டி. ஐயோ, சரி ஓகே, நம்ம அந்த சைடாக அப்படி போயிட்டு வந்தோம். அந்த சைடாக போயிட்டு இங்கே ஏறிடு வேண்டாம். ஏன் பார்த்துட்டு போகிறான். அப்போ அவன் தான் தோல் முடிஞ்சுது. ஓகே, இந்த சைடை வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஓட்டை இருக்கும். அப்படியே கீழே வந்துட்டு வருவோம். அப்போ நல்ல வேலை ஏன்னா சுற்றி ஏந்திருக்காடே. என்னடா இது மேலே சுற்றி ஏந்திருக்கேன். இது தேவையில்லையே நமக்கு. அடப்பாவே, இது வேறு செண்டினா தொல்லை தாங்கல. சின்ன கீயாவது எடுத்து தொலையும். என்ன பண்ணி தொலையும்? நீங்கள் தான் இந்த பொருட்கள் கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குண்டா. இவ்வளோண்டு 2 கீயை கொடுத்துருக்கு. ஓகே, வேறு ஏதாவது இன்னும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேறு என்ன தேவை? எல்லாத்தையும் எடுத்துட்டோமா நம்ம? வேறு தேவையா? இது டவுட்டாக வர என்ன தேவைன்னு தெரில. கீழே ஒரு கீ பட்டோம்ல, அந்த கீயை போய் எடுத்துகிட்டு வேண்டாம். அந்த கீயை வச்சு ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காயின் எங்கே இருக்குது பார்ப்போம். காயின்னு இங்கெல்லாம் இங்கேயே போட்டிருப்போம் காயின்னு. பட் காயின் எங்கே இருக்குதுன்னு தெரியல. மரக்கட்டை இது தேவையில்ல. காயின்னு இங்கே தான் போட்டிருப்போம். இந்த கீ தேவை. இந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம். அது ஒரு சீக்ரெட் இடம், அதை காட்டுறேன். கிராஃபட்டை தாண்டி வந்தாச்சு. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. திடீர்னு அடிக்கிறதுக்குள்ளே நம்ம அங்கே ஓடி போயிட்டு அங்கே ஒரு அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா. கிராணி பார்த்துட்டுல. ஐயோ கிராணியை ஐயோ உனக்கு திட்டவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. கிராணியை அடுத்த வாட்டி தனியாக மாட்டு அவனா பாட்டு கன்னை வச்சு போட்டுன்னு போட்டுறேன் இன்னைக்கு. இந்த கன் கிளிய வர நடுவில் வருதுங்க. விருப்பம் ஆகுது. நடுவில் நம்மளை அடிக்க வருது. இது என்னத்த சொல்ல தெரில. கிராஃபா வரான். இவன் என்னடா இங்கே வரான்? ஐயோ கிராஃபா கொட்டை கிராஃபா. காயின் இங்கே தாங்க கிடக்குது. காயின் எடுத்துருவோம்டா. லாக் ஓப்பன் பண்ணி கிராணியும் வராங்க.
ஐயோ கிராணி கிராஃபா நம்மளை வலிச்சு பிடிக்க வராங்களோ. ஐயோ ஓடிடுறா எப்போ நம்மளை வலிச்சு பிடிக்கிறக்கா தேடி இருக்கான். கிராஃபா பாருங்க கண்ணு தெரியாம முட்டாள் போய் கண் தெரியாமல் அங்கே தேடிட்டு இருக்கான். நம்ம இந்த சைடு தான் இருக்கான் பாருங்க, அந்த சைடு போயிட்டு இருக்கான். சரி ஓகே போயிட்டாங்க கிராணி கிராஃபா போயிச்சா. இந்த காயின் இங்கேயே போட்டிருப்பாண்டா, அந்த காயின் வச்சு தான் அவனை எடுக்கணும் டிக்கெட்டு. ஓகே போயிச்சா கிராணி வராயோ. ஓகே பார்ப்போம் இங்கே இல்லையா, இங்கே இல்லைங்க கிராணி. அப்பாடி போயிடுச்சேன். ஓகே டெடி பாரு. ஐயோ இது எடுத்தோடனே செம ஃபாஸ்ட்டாக போவேன், ஏன்னா கிராணி வந்து வெறியில் வந்ததுக்கு டெடி பாரு எடுத்துகிட்டோட சொல்லிட்டு வெறியில் வந்ததுக்குள்ள ஓடு 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 அது சொல்லி விஜய் நல்ல ஓடு அது இல்லை. ஏய் எங்கேருந்து வர போகிறோன்னு தெரியல. கிராஃப் ஐயோ செண்டி நான் பயம் போட்டுது பார்த்தீங்களா. கிராணி இந்த வழியாக வருது. ஆஹா கிராணி இந்த வாட்டர் புரியுது என்ன பிடிங்கிறான் பார்த்துருவோம் கிராணி. கிராணி முடிஞ்சா வந்து அடி பாப்பா அடி. ஐயோ கிராணி இங்கே வருதுங்க, இந்த சைடு வரும் வாட்டர் நம்ம இந்த சைடு அப்படியே மேலே ஏறிட வேண்டாம். ஓகே என்னோட மேலே ஏற விடாமல் பண்ணியிருக்கு. நம்ம இந்த சைடாக போயிட்டு நம்ம இந்த என்னது அது பேர் என்னது அந்த டெடி பரை வச்சு அந்த சென்டின் டாக்டர் அந்த டெடி பரை கொடுத்து அது என்ன கிடைக்கிது பார்ப்போம். சென்டினா என்ன கொடுத்துட்டு போகுது பார்ப்போம். ஓகே இங்கே தான் வந்தாச்சு. ஆமாம் அது அந்த சைடு மேலே போகணும், மேலே ஏறிட்டு இங்கே போயிட்டு ஐயோ அது வேறு ஐயோ கேப் வேறு அப்பப்பட்டு தான் இருக்குது. வேறு என்னென்ன தேவை எஸ்கேப் பண்ணுறது, வேறு எதுவும் தேவையில்லாம் நினைக்கிறேன். ஓகே இந்த ஓட்ட வழியாக குதிடா அப்பா ஓட்ட வழியாக குதிச்சாச்சு. ஓகே இப்போ இந்த சென்டினா இந்த இதுனா அந்த இது என்னது பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே வச்சா பாருங்க. என்ன சென்டினா அவனை பார்த்து அப்படியே பயம் பாசம் வந்துடுமோ உலகம் கீழே கொடுத்துருப்போம். எவ்வளோ பயம் கொடுத்துனேன், எவ்வளோ பயப்பட்டு என்னையே பார்க்குறேன் அப்படி என்ன இருக்குது என்கிட்ட. ஓகே என்ன கீ கொடுத்துருக்கு, இந்த கீ நமக்கு தேவை. என்ன கீ என்ன கீ இருக்கும், ஒருவேளை வேறு ஏதாவது கீ இருக்குமோ தெரில. சரி ஓகே நமக்கு கிடைச்ச வரைக்கும் நான் அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கீ பார்த்துருவோம். அடிச்சிட்டான்டா அடா பாவி கிராஃபா மொட்டை வரேன்டா திருப்பி வரேன்டாண்டா அது. ஐயோ இவ்வாறு அசிங்கப்பட்டுட்டோம்ல. நம்ம தெரியாமல் கிரானைட் அடி வாங்கிட்டோம், கிராஃபட்டை அடி வாங்கிட்டோம். அவன் திருப்பி அடிக்கணுங்க. கன்று கீழே போட்டேன் நினைக்கிறேன், கன்று எங்கேயோ போட்டேன், அது கன்னை போய் எடுக்கணும். ஓகே லாக் போட்டுச்சா, லாக் போட்டேன் இங்கே பாருங்கள். ஓகே இந்த லாக்கு நம்ம எடுத்துகிட்டு மாப்பிள்ள. வேறு என்ன எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு ஒன்று டிக்கெட்டு இந்த காயின் வந்து அங்கேயே போட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சு, அந்த ட்ரெயின் கீ இருக்குது. ஓகே வேறு என்னென்ன தேவை, வேறு ஏதாவது தேவையா. இங்கே பாருங்கள் ஒரு இது இருக்குது, இது வச்சு கனெக்ட் பண்ணுமோ. ஓகே இங்கே ஒன்று கிடைக்குது, இது போட்டு கனெக்ட் பண்ண போல் இழுத்து விட்டாச்சு. என்ன ஆகும்னு தெரிலடா, அதுவும் எனக்கு புரியல என்ன ஆகும்னு தெரில. ஓகே இந்த சவுண்டு கிளி வேறு இங்கே வரும்ல, நம்ம போயிட்டு இங்கே போய் ஒழிஞ்சிக்கோண்டா ஒளிதாப்பா. கிராணி எங்கே போகுது, நம்ம ஒர்க் அவுட் பிளான் ஆகுது. நம்ம இந்த சைடாக போயிட்டு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதான் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. கிராஃபா ஏய் என்னடா எல்லாம் பிளான் பண்ணி அடிக்கிறீங்களாடா எல்லாம். ஏய் உள்ள சும்மா விட மாட்டேடா. ஐயோ 3ஆம் வந்துச்சு. அடா பாடா 3ஆம் வந்துச்சுங்க. சார் 3ஆம் இல்லை 4ஆம் வந்துச்சு. ஐயோ இன்னும் லாஸ்ட் டே தான் இருக்குது. ஐயோ கிராஃபா உயரம் ஒன்று சும்மாவே விட மாட்டேடா. இருறாம அவனை திருப்பி வந்துட்டு எதாவது பண்ணி அவன் கன்று வேறு எடுத்துட்டான். அவன் வாய்ப்புள்ள கன்று எடுத்துகிட்டு ஓரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் கன்று எடுத்துட்டாங்க. ஓகே நம்ம வந்து சவுண்டுக்கு கிராணி இங்கே தான் எங்கேயா வரும் நினைக்கிறேன். அதனால் எல்லா சவுண்டும் இங்கே எடுத்து எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவேன்டா. எல்லா சவுண்டுக்கும் இங்கேலாம் வரும் கிராணி. இப்போ பாருங்கள் இங்கே வரும் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சு. இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கொண்டான். கிராணி போகுது. கிராஃபா இங்கே அவன் போகல இருந்தோம், அவன் போனான்னா நம்ம இங்கேருந்து போக முடியும், இல்லைன்னா வண்டி திருப்பி வந்து அடிச்சிடுவான். கிராஃபா அங்கே தான் இருக்கான், எங்கே அந்த சைடு நின்றுருக்கான். கிராஃபா நீ போட அப்போ தானே நானும் போக முடியும், கீழே போடலங்க. என்ன கிராணி இங்கே பார்த்துச்சு, ஆனால் என்ன எங்கே போகுதுன்னு தெரில. கிராணி இங்கே எங்கள் ஆலைக்கான் இங்கேருந்து ஒழிஞ்சுட்டு அடிக்க பார்க்குதா, போகலாமா. கிராணி போயிச்சான்னு தெரில, தெரில பயமாக வேறு இருக்குங்க. திறந்துட்டு திருப்பி அடி வாங்கிட்டோமா ஆகுதான். ஓகே கிராணி போயிடுச்சு. ஆமாம் கிராணி போயிடுச்சுங்க. அப்போ அடி கிராணி போயிடுச்சு. இன்னொரு சவுண்டு போட்டுருங்க. இன்னும் கீழே மேலே போயிட்டு நிறையா பொருட்கள் எடுக்க வேண்டியதுக்கு, அதுதான் நம்ம இன்னொரு சவுண்டை போட்டு இங்கே ஏகப்பட்ட சவுண்டை போட்டுறோம். அப்போ சவுண்டை போட்டாச்சு. இப்போ கிராஃபா வெறி குண்டு வந்ததுக்கும் அதனால இங்கே போய் ஒழிஞ்சுக்கொண்டோம். திருப்பியும் கிராணி போகுது, இன்னும் கிராஃபா போல். என்னால் அவன் போனாண்டாங்க நம்ம இங்கேருந்து போக முடியும். கிராஃபா போகணும், என்ன கிராஃபா போல் அவன் திடீர்னு அடிப்பான். போகிறான் அங்கே போயிடுறப்ப பார்க்க போகிறான். நம்ம இந்த சைடாக போயிட வேண்டாம்,
இங்கே போயிட்டு நம்ம போயிட்டு பொருட்கள்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து கீர் எடுத்து வச்சு வேறு காயின் எடுக்கணும். அந்த காயின் எடுத்துட்டா போதும். அப்புறம் வேறு என்ன தேவைப்படுவோம் அதான் எனக்கும் தெரியல. உண்டிக்கோல் நம்ம எடுத்துகிட்டு கல் எடுத்தோம். உண்டிக்கோல் வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளி வேண்டாம். நம்ம கல் மூலம் எடுத்துக்கணும். அந்த கல் வச்சு தான் நம்ம அந்த கிராஃபாவில் கன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கன்று நம்ம எடுக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு கால், இன்னும் 2 கால் தேவையில்ல. 2 கால் இங்கே கடவுளே, எனக்கு 2 கால் கூட இங்கே ஒரு கல்லும் காணும். எங்கடா ஒரு கல் கூட காணும்? இங்கேங்க ஒரு கல் காணுங்க. இங்கே தெரிய இருந்தது, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. 2 கல் இருக்குது. 2 கல் இல்லை, அது காயின்னு, அதை வச்சுப்போம். இதுங்க அந்த கிரானியை போட்டு தள்ளிட்டு தான் போவேன். ஏன்னா அது வந்து அடிக்குதுங்க, திடீர்னு வந்து அடிச்சிருவோம். தான் ஒரு பிரச்சனை. இருங்க, சவுண்டுக்கு வருமானா என்ன தெரில, இருங்க பார்ப்போம். ஓகே, கிராணி வருதா தெரியலையே, பார்ப்போம். 3 இருங்க. இப்போ என்ன வேணா கிராஃபா வந்துட்டானா அவங்க அவதான். ஓகே, இந்த கிராஃபா வந்துட்டானா? டேய் தம்பி, கிராஃபா வந்துட்டியாப்பா? வாப்பா, நான் வண்டியா போட்டு தள்ளிடுறப்பா. ஓகே, சவுண்டுக்கு கண்டிப்பாக இங்கே தான் வருங்க. எங்கே ஆளே காணும்? கருவியே எங்கே போனா நீ? அண்டி ஆளே காணுங்க. இது பார்ப்போம். கிராணி வருது. கிராணி நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்ட. கிராணி நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்ட. கிராணி நீ சாவு. ஐயோ, சாவ மாட்டேங்குதா? அப்போ சாவடிச்சாச்சு. ஓகே, இப்போ கிராணி அடிச்சதில் விருப்பாகி வருவான்ல கிராஃபா. எங்கே ஆளை காணோம்? கிராஃபா வாடா டேய், உனக்காக வெயிட் பண்ணவா முடியாது, வா சீக்கிரம். வரா போகிறோம். கன்று வச்சுருக்கான், போட்டு தள்ளிடுவான். இங்கிட்டு போகிறான். ஷூட் பண்ணிட்டோம். ஓகே, எயின் பண்ணுறான். நானும் எயின் பண்ணுவேன்டா. ஓகே, அவன் ஷூட் பண்ணுறான். ஒரு புல்லட்டு கூட நமக்கு மேலே போட மாட்டேங்குது. ஓகே, அவன்கிட்ட இப்போ ஷூட் பண்ணுறான்டா. சரி, எப்போ இவன் வந்து ஷூட் பண்ணுறாங்க. போட்டுறான்டா. அவன் போட்டு அந்த கன்று அவன் எடுத்துட்டு, அந்த கன்னில் புல்லட் இல்லைங்க. அடப்பா, புல்லட் இல்லாமலாம் வச்சுப்ப. சரி, ஓகே, இங்கே வந்து இந்த புல்லட் இங்கே ஒன்று இருக்கும். காருக்குள்ளே ஏதாவது இருக்கா பார்ப்போம். காருக்குள்ளே நம்ம நேரம் புல்லட் இருக்குது. கிராஃபாவுக்கு கெட்ட நேரம் போல், அதான் சாவு போகிறான் அன்றைக்கி. கிராஃபா டி சாவு போடுற. கிராஃபா செத்து தோழ. கிராஃபா ஒரு தொல்லை இன்னைக்கு முடிஞ்சிருந்ததா? எப்பா அப்பாடி, நம்ம கிராஃபா தொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் வச்சு அங்கே இது பண்ணணும். டிக்கெட் வாங்கிடணும். இல்லைனா அந்த கத்திகிட்டே இருக்குங்க. ரொம்ப கத்திகிட்டே இருக்கும், வெறுப்பு வைட்டிகிட்டே இருக்கும். அதனால் காயினை போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமேட்டு நம்ம கீழே போடணும். கன்னோட புல்லட் இங்கே ஒன்று இருக்குது. பட் இப்போ தேவையில்லை. நம்ம கீழே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கிட்ட எஸ்கேப் ஆகிறது தான் நம்ம வேலையே. அதனால் இப்போ போயிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டாம். வேறு ஏதாவது தேவைப்படுமோ? எதுக்கு ட்ரெயின் எஸ்கேப்பு வேறு ஏதாவது தேவைப்படுமாடா? சொல்லுங்கடா. இப்போயே அது தெரில எனக்கு இன்னும். சரி, ஓகே, இந்த காயினை வந்து இதுக்குள்ளே போடணுமோ? காயினை போட்டால் டிக்கெட் வரும். டிக்கெட் எடுத்துகிட்டா போதும். இனிமேட்டு எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. இனிமேட்டு அந்த ரோபோட் சவுண்டு போடாது. ரோபோட்டை நான் கரெக்டாக வச்சுருக்கேன். எல்லாம் சவுண்டு போடாத. சவுண்டு போடுதா? சவுண்டு போடலங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி விடுதோ? ஓப்பன் பண்ணு. ஓகே, அதுக்கு ஏதோ கேட்குதுங்க. என்ன இது? அதுக்கு ஆன் பண்ணி விட்டுச்சு. ஓகே, ஆன் பண்ணிச்சு. கீர் போட முடியல. இல்லை வைக்கணுமா? ஓகே, இப்போ சாவி வைக்கணுமா? சாவி வச்சு வேறு ஏதாவது தேவை? நீங்கள் ஓகே, இந்த சாவி எடுத்தாச்சு. வேறு ஏதாவது தேவைப்படுமோ? தெரில சரியா. ஐயோ, வேறு ஏதாவது தேவைப்படுறதா சொல்லுங்கடா. ஓகே, நம்ம அது பூட்டிட வேண்டாம். இதெல்லாம் கிராணி வந்துடும். ஓகே, வேறு ஏதாவது தேவையா? வேறு ஏதாவது தேவைப்படுமா? என்னன்னா தெரில. இதுக்கு ஏதோ கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியலையே. கைஸ், பவரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து எஸ்கேப். கிராணி என்ன இங்கே போய்ட்டுருக்கு? கிராணி ஆஹா, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருந்தா பட்டன் நான் க்ளோஸ். ஓகே, எஸ்கேப் ஆகிருந்தா. எஸ்கேப். ஓகே, எஸ்கேப். பவர் கனெக்ஷன் இன்னும் வேறு ஏதாவது கேட்குறாங்களே. இருங்க பார்ப்போம். கிராணி வேறு இங்கே தான் இருக்குது. ஐயோ, பார்த்துட்டு போகுது. கிராணி பார்த்துச்சா? இல்லை பார்க்கல. நம்ம இந்த சைடாக போய் ஒழிஞ்சிட்டு வேண்டாம். கைஸ், டோரை க்ளோஸ் பண்ணுங்க. கிராணி வேறு இங்கே இருக்கா தெரில. அது வேறு இங்கே தான் இருந்து தான் வைங்க. அவள் தான் சோலி முடிஞ்சுது. ஏதோ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஒரு டோர் க்ளோஸில் இருக்குது. அவதான் இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம் நினைக்கிறேன். கிராஃபா வருதா? கிராஃபா நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன். ஓகே, எடுறா மாப்பிள்ள. கிராஃபா நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன். ஓகே, ட்ரெயின் அப்படியே பின்னாடி நவுத்து ஒரே அடியில் கம்பி அப்படியே உடச்சிட்டு போக வேண்டாம். ஒடோடா மாப்பிள்ள, போடுறா அப்படியே ஒடடா. அப்பாடி வந்தாச்சுங்க. எப்படியோ ஃபைனலி எப்படியும் முடிச்சாச்சு. பொறுக்கி போயில இங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டாடே. நீ அடுத்த வாட்டி பரோட்டா செஞ்சிடுறேன். கிராணி, அவன் போயிட்டதுக்கப்புறம் நீ இன்னும் பரோட்டா செஞ்சிடுவேன், கிரட்டா செஞ்சிடுவேன். போய் படு, போய் கூங்கு, ரொமான்ஸ் பண்ணலாம். அடச்சை, என்னடா கிராஃபா எப்படி இருக்கான்? அடப்பாவி, கிராஃபா எப்படி இருக்கான்னு நினச்சி
சாரி கேஸ் ஆட் வந்துச்சு. கிராஃபோ இப்படி இருக்கும்னு நினச்சி கூட ரொம்ப பண்ண போகிறாங்க. ஓகே, நான் வந்துட்டு ஃபைனலி நம்ம எப்படியும் முடிச்சாச்சு. கிராணி வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து 1000 வியூஸ் போச்சு தான் வைங்க. இன்னொரு கிராணி இதில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோவை 1000 வியூஸ் போடணும். அப்போ தான் நான் இன்னொரு இது அப்லோட் பண்ணுவேன். 1000 வியூஸ் பண்ண மட்டும் பார்த்தா ஒரு லைக் 2 லைக் வேணும். 2 லைக் இருந்தால் மட்டும் அது பண்ணுவேன். நான் வியூஸும் 1000 வேணும். அது ரெண்டுமே இருந்தால் பட்டா பண்ணுவேன், இல்லைன்னா வராது. எத்தனை வருஷம் வேணால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் எத்தனை மாதம் வேணால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி மக்கள் லைக் ஓகே பண்ணிக்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சப்போர்ட் பண்ணிக்கங்க. இட்ஸ் பாய் காய்ஸ்.